மக்களே இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு சம்மர் ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான ஃபுட் அப்படின்னா இந்த பழைய சோறு தான். நைட்டே வந்து மீதியான சாப்பாடை தண்ணியில் போட்டு வச்சாச்சு. காலையில் எந்திரிச்சோன்னே அந்த சாப்பாடு எடுத்து போட்டு கொஞ்சம் புளிச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக தயிரில் வந்து தண்ணி கலந்து அதை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பழைய சோறு ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷ்ஷாக நிறையா இருக்குது. ஊறுகாய், சின்ன வெங்காயம், மிளகாய், வத்தல், அதுக்கப்புறம் வந்து கருவாடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கருவாடு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கருவாடில் நிறையவே வந்து டஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதை வறுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற கருவாடு எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவாடு எடுத்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கருவாடு வந்து நல்லா வேகட்டும். ஃபைனலாக வந்து இந்தளவு வெந்ததுக்கப்புறம் கருவாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த சைடிஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். பழைய சோத்து கூட மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவாடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். சம்மர்னு ஒன்று வந்துட்டாவே அடிக்கடி வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இந்த பழைய சோறாக தான் இருக்கும். அப்படியே பழைய சோறு கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து மாங்காய், கருவாடு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பழைய சோறு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா பை பை.